பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நம்ம மீனா எப்படியாச்சும் தங்கமயில் கோமதி கிட்ட தான் கன்சீவா இருக்கிற விஷயத்த சொல்ல வச்சிடலாம் அப்படின்னு நம்ம மீனா போட்ட பிளானை எல்லாமே இந்த பாக்கியம் தவிடுபடியா ஆக்கிடுச்சு. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இன்னும் அதே தெனாவட்டுத்தனமா வந்து பாத்தீங்கன்னா கோமதி கிட்ட சண்டை போட்டா கோமதி நின்று கேக்குமா என்ன? அதுக்கப்புறம் என்ன, மீனாவை ரெண்டு திட்டு திட்டிவிட்டு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதே கேட்காம கோமதி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ நம்ம தங்கமயிலும் எதுக்காக மீனா இப்படியெல்லாம் பண்ற, நான் தான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேணாம்னு சொன்னேன்ல அப்படின்னு மீனாவையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தங்கமயிலே லைட்டா திட்டி பிடிச்சு, இதுக்கப்புறம் என்ன, மீனாவும் கடுப்பாயிட்டாங்க. இப்ப வீட்டுக்கு வராங்க நம்ம மீனா. ஸோ மீனா வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் யாரு பஞ்சாயத்துக்கும் போகக்கூடாது அப்படின்னு நம்ம செந்தில்கிட்ட சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம பாட்டி பாண்டியனை கூப்பிட்டு வச்சு, ரெண்டு பேரும் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க, ஒழுங்கா பேசுங்க அப்படின்னு சமாதானம் பண்ண முயற்சி பண்றாங்க. ஆனா நம்ம பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா சமாதானம் ஆனதா இல்ல. ஸோ அதே கோவத்தோட தான் இருக்கிறாப்ல, அதெல்லாம் மன்னிக்க முடியாது அப்படின்ட்டு எழுந்திரிச்சு போயிடுறாப்ல. ஓ, கோமதி பண்ண கல்யாணத்துக்கே இப்படி கோவப்படுறாரு, இதுக்கப்புறம் நம்ம நடத்தி வைக்க போற கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறாரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத நம்ம அரசி கேட்டுடுறாங்க. என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் பாட்டி மனசுல இருக்கிற பிளான சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே அரசிக்கே பயங்கர ஷாக் ஆகுது. நான்லாம் அந்த குமார கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீங்க அப்பா கிட்டயாவது இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு போயிடுறாங்க. ஸோ இந்த பாட்டி என்ன வேலை பார்க்க போகுதுன்னு தான் தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனா இதுக்கப்புறம் தங்கமயில் வாழ்க்கையில நம்ம இன்டர்ஃபியரே ஆகக்கூடாது அப்படின்னு முடிவுல இருந்தாங்க இல்லையா? கடைசியா தங்கமயிலே ஃபோன் பண்றாங்க. வேற வழியே இல்லாம மீனா எடுக்க, நம்ம தங்கமயில் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம, நான் தனியாவே வாழ்ந்துட்டு போறேன், என்னைய சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நீங்க முயற்சிலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.